நாம் இங்கே மாபெரும் உருமாற்றம் என்ற தலைப்பின் கீழாக தொடர் போதனையாக நாம் பார்த்து வருகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே 27 வேதம் சொல்லுகிறது, தேவன் மனிதனை தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படியே மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்று சொல்லும் பொழுது அவருடைய தன்மை அவரை போலவே, அவர் இருக்கிற வண்ணமாகவே. இருக்கிற வண்ணமாகவே என்று சொல்லும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது டாக்குமெண்ட் கொண்டு போய் ஜெராக்ஸ் காப்பி எடுத்தீங்கன்னா ஒரிஜினல் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இருக்கும். அப்ப நீங்க எப்படி இருந்தீர்கள் என்று பார்க்கும் பொழுது, முதல் மனிதன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது வேதம் சொல்கிற தேவன் மனிதனை தமது சாயலின்படியே அவரை போலவே, அதே தன்மை, அவர் இருக்கிற வண்ணமாகவே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்தார். பலுகவும் பெருகவும் பூமியை அனைத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்தார். பரலோகத்தை தேவன் ஆளுகிறது போல மனுஷனை தேவனை இந்த பூமியை ஆளக்கூடியவனாக ஒரு ஆண்டகையை, ஒரு ஆளுகையை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது மனுஷன் அநேக காரியங்களிலே அடிமைப்பட்டவனாக, பாவத்திலும் வியாதியிலும் மரணத்திலும் துன்பத்திலும் பலவிதமான தீமையான காரியத்திலே சிறைப்பட்டு போய் ஆளக்கூடியவன் அடிமையான ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறான். இன்றைய நிலையை பார்த்து இதுதான், இப்படிதான் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் என்று நினைக்கிறார்கள். எத்தனையோ சரீரத்தில் வியாதி, சரீரத்திலே வியாதிகள் மனுஷனை ஆண்டு கொண்டு அவனை சிறைப்படுத்தி சிதைத்து அவன் உருவை கெடுத்து குடும்பத்தை நாசமாக்கி சமாதானமற்ற நிலையிலே எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது சிலர் எண்ணுகிறார்கள், இப்படிதான் தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவன் இப்படி பண்ணிட்டானே. இல்ல இல்ல, நீங்க படித்து பாருங்கள். தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவரை போலவே சிருஷ்டித்தார். ஆனால் தேவன் அவனை சிருஷ்டித்து ஆசீர்வதித்து ஆளுகையை கொடுத்தார். ஆனால் மனுஷனோ தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து, தேவன் என்ன சொன்னாரோ, எந்த நோக்கத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டானோ அந்த சித்தத்தையும் நோக்கத்தையும் விட்டுவிட்டு, தேவன் எண்ணங்களை விட்டு பிசாசு சொன்ன வார்த்தையை அவன் எண்ணங்களாக்கி, அவன் சொன்னான், இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ தேவனை போலவே இருப்பாய். உடனே மனிதனோ தேவனுடைய எண்ணங்களை கலைந்து தேவன் சொன்ன வார்த்தையை மறந்து அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் எண்ணத்தை அவனுடைய எண்ணங்களோடு இணைத்த பொழுது ஒரு உருமாற்றம் உண்டானது. தேவனை போல இருந்த மனுஷன் அந்த சாத்தானுடைய சாயல் அவனிலே வந்துவிட்டது. அன்பற்றவனாக, தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாக, இணங்காதவர்களாக, பொருளாசை உள்ளவர்களாக, விபச்சாரம் செய்கிறவர்களாக, வேசித்தனம் செய்கிறவர்களாக, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக, கொடுமையானவர்களாக, கொலைகாரர்களாக, திருடர்களாக, இப்படி வேதம் சொல்லுகிறது. மனுஷன் தேவ சாயலை இழந்து போனான். காலம் நிறைவேறும் பொழுது
இந்த வார்த்தை பொன்னிலும் விலையேறப்பட்டது, இந்த வார்த்தை வைரத்திலும் விலையேறப்பட்டது. இது இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் இதற்கு நிகரானதல்ல. இதை நீங்க கவனிச்சு இதுக்கு செவிய சாச்சா அந்த வார்த்தை உள்ள போயிட்டா, உள்ள போன உடனே அதுல இருந்து இஷ்யூஸ் வெளியே வருது. ஆமென். அப்ப நான் சொன்னேன், ஒரு மோல்டு மாதிரி இதயம் பிறப்பிக்கிற ஒரு நிலம். எல்லாம் சொல்லுவோம், நல்லா சொல்லுங்க. நிலம் ஒண்ணுமே விதைக்காத வரைக்கும் அது வெட்டாந்தரையா இருக்கும். அந்த நிலத்துல விதைய போட்டோம்னா அந்தந்த ஜாதிபடி அது வரும். தக்காளிய போட்டா, நெல்ல போட்டா, அதே மாதிரி இந்த இதயமாகிய நிலத்துல கெட்டதை போட்டா கெட்டது வரும், நல்லதை போட்டா பேசுங்க, சமாதானத்தை போட்டா எப்படி வரும்? அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். அல்லேலூயா சொல்லுவாங்க. இது உள்ள இருந்து வரும் பாருங்க, அது ரொம்ப சக்தியா வரும். நல்லது சொன்னா புரியாது, நெகட்டிவா சொன்னா புரிஞ்சிடும். ஒரு ஆளை பத்தி, குடும்பத்தை குறித்து, கஷ்டத்தை குறித்து அப்படியே கவனிச்சு யோசிச்சு 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 உள்ள போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அது வெளியிலிருந்து வரும் பொழுது சும்மா வராது, ஒரு அபார சக்தியா வரும். அறிவாளோட வருவான், டகால்னு போட்டுருவான். அவன் டக்குன்னு ஒண்ணு கத்திய போடல, உள்ள போது போய் 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 போகும்போது அப்படி உட்காரான், ரெஸ்ட்லெஸ் ஆகிறான், அடி வரான் அடி வரான் அப்படி உட்காரான். ஏன்பா பதட்டம் பாக்குறேன்? ஒன்னும் இல்லைன்றான். பாவம் உள்ள போவ ஒரு உள்ள இருந்து ஒண்ணு பிறந்து வருது, கொலை பாதகம் பிறந்து வருகிறது. இரவும் பகலும் கெட்டதையே பார்க்கக்கூடியவன் உள்ள இருந்து புறப்பட்டு வருது. அடக்க முடியல, கால் அடக்க முடியல, கை அடக்க முடியல. 10 பேசுறான், போதப்பா போ, ஜம்ப் பண்ணி ஓடுறான். அவங்க சொல்றாங்க, பேய் இழுத்துட்டு. பேய் அல்லையா, பேய் அல்ல, நீங்கள் விரும்புகிறது. யூ ஹேவ் டு சூஸ். கர்த்தர் சொல்றார், ஜீவனும் மரணமும் நன்மையும் தீமையும் உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். நீ வாழ்ந்து பிழைக்கணும்னா மரணத்தை தெரிந்து கொள்ளாத, ஜீவனை தெரிந்து கொள். அப்பொழுது நீயும் உன் பிள்ளைகளும் பெருகுவீர்கள், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மிகவும் மிகவும் நன்றாய் இருப்பீர்கள். ஆமென். நிறைய பேர் கோயிலுக்கு வர்றது நினைச்சிட்டு இருக்காங்க, கவனிக்கிறது கிடையாது. தலையை கொண்டு போய் கொடுத்துடலாம், ஐயா ஜெபம் பண்ணி ஏதாவது ஒன்றுமா நடக்குதா பார்க்கலாம். ஏற்கனவே எல்லா இடம் போயிருக்காங்க. அங்கே ஒருத்தர் கலர் பவுடர் கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் சோப்பு கலரில் கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் சாம்பல் கலரில் கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் கயிறு கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் இப்படி சுருத்தி கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் எண்ணெயை கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் துணியை கொடுத்துருப்பாரு. இப்போ இங்கே வந்திருப்பாரு, இவர் என்ன கொடுப்பாரு? இங்கிருந்து ஒரு பேப்பரும் வராது, ஒரு தகுடம் வராது. இங்கிருந்து தேவனுடைய வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். இந்த வார்த்தையை கேட்க 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 உங்கள் வாழ்க்கையில ஒரு பரிமாண வளர்ச்சி. சாதாரணமான நீங்கள் அசாதாரணமான மனுஷர்களாய் மாறுவீர்கள். மனுஷர்கள் மத்தியில் எங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சீர்களோ அதே இடத்தில் தலை நிமிர்ந்திருப்பீர்கள். தோற்று போய் அவமானம் பெற்ற நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயிக்கக்கூடியவர்களாய் உங்கள் வளர்ச்சியை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாத அளவுக்கு உன் சத்ருவுக்கு முன்பாக, உங்களை வெட்கப்படுத்த முன்பாக, எந்த ஜனங்களுக்கு முன்பாக தலை குனிஞ்சீர்களோ அதே ஜனங்களுக்கு முன்பாக என் தேவன் உங்களை கொண்டு செய்து காட்டும் பொழுது அவன் தன் கையை எடுத்து வாயில பொத்திட்டு சொல்லுவான், நீங்கள் ஆராதிக்கும் தேவனே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படி சிறந்து வாழ முடியும், நல்லா இருக்க முடியும். பகலால பார்த்து சொல்லுங்க, சுகமா வாழ முடியும். இன்னொரு தடவை சொல்லுங்க, இங்க வந்தா சுகமான வாழ்வு, இங்க வந்தா துறவியாக முடியாது. இது மதம் கிடையாது, உங்க கையில இருந்து வாங்க வரல, உங்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கேன். ஏராளமான செல்வத்தோட நான் வந்திருக்கேன். பொன்னை விட வெள்ளியை விட விலையேறப்பட்டதை கொண்டு வந்திருக்கேன். இந்த சபையில தொடர்ந்து வாங்க. ஒரு ஆள் கூட நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க, ஒரு ஆள் கூட நீங்க பலவீனமா இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த மாம்சத்திலே வாழ்ந்தாலும் சரீர பிரகாரமாய் தோற்றமளித்து கை கால் ஒன்று கண்ணெல்லாம் வச்சுட்டு சரீரமா இருக்கிறோமே, இப்படி வாழ்ந்தாலும் பவுல் சொல்றாரு, நாங்கள் இந்த கண்ணால பார்த்து காதால கேட்டு வாழுகிறவர்கள் அல்ல. See the difference. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாத உலக மக்களுக்கும், ஜென்மஸ்வாவ மனுஷனுக்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்துக்கு மனுஷன் சரீரத்தில் வாழறான், அவனுக்கு கையை வச்சு தொட்டு பார்த்து ஜுரம் அடிச்சா ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லி சுக்காப்பி போட்டு படுத்துக்குவான். பணம் இல்ல உடனே சொல்றாங்க, அவ்வளவுதான் பணம் இல்ல நான் என்ன பண்ணுவேன்.
உடனே கடன் வாங்குறதுக்கு அங்கிங்க ஓடுறாங்க, பயப்படுறாங்க. என்ன பண்றது தெரியல, நாளைக்கு குடும்பம் எப்படி நடக்கும் தெரியல, பயப்படுறாங்க. ஆனா ஆவிக்குரியவன் யார்? இந்த உலகத்திலே நம் கண்களில் ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் இல்லாமல் போனால், பெறுகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போனாலும், நம்புகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும், ஒன்று நிச்சயமாய் ஆவிக்குரியவன் அறிந்திருக்கிறான், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி வேறு விதமாய் யோசிக்கிறான், வேறு விதமாய் சிந்திக்கிறான். என் கண்கள் காணாமல் இருந்தாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன், நான் தலை குனிந்து நிற்க மாட்டேன், நான் சாக வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே எங்கே நான் தோல்வி நிறைந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் எனக்கு தெரியும், யாவும் அவர் நாமத்தினாலே எனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று அறிந்து அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றார், காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். எல்லாம் சொல்லுங்க. இந்த சபையில தான் அப்படி சொல்ல முடியும், மற்ற சபையில பாருங்க ரொம்ப உபத்திரவம். ஆனா இங்க வந்தா லேசான உபத்திரம். ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ், உங்க கண்ணோட்டம். கயிறை பார்த்து பாம்பு நினைச்சிட்டீங்கன்னா பாம்பா தான் இருக்கும். ஒரு புக்ல படிச்சேன், பாம்பு கடிச்சு செத்தவங்களை விட பயந்து செத்தவர்கள் அதிக பேர். விஷப்பாம்பு கடிச்சு 10 பேர் செத்தாங்கன்னா, தண்ணி பாம்பு கடிச்சு விஷப்பாம்பு கடிச்சு செத்தவர்கள் 98% பேரும். என்ன அநியாயம் பாருங்க. பாம்பு கடிச்சு அம்போ நம்பர் அப்ப போயிட்டான், அப்ப போயாச்சு. See, there is a connection between your thoughts and your life. உங்கள் எண்ணங்களுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பகல பார்த்து நல்லா கவனிங்க. சொல்லுங்க, நல்லா கவனிங்க. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இப்படியே உட்காந்து பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துங்க. வந்தவனும் சரியில்லை, கொண்டவனும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை, பாழா போன வாழ்வு, செத்துடலாம் போல இருக்கு, என்ன கதியோ என்னமோப்பா, ஆண்டவா எல்லாம் நீ விட்ட வழிடாப்பா, அப்பா என்ன பண்ணியோ பண்ணிக்கும், பிலாசபி பேசின்னு உட்காந்துக்கிறான். கத்த சொல்றாரு, இப்படி முட்டாள்தனமா இருக்காத, நீ உனக்கு முன்னாடி நன்மையை வச்சுட்டேன், தீமையை வச்சுட்டேன். உன்னை பலவீனன் சொன்னவன் யார்? உன்னாலே முடியாது என்று சொன்னவன் யார்? நீ வெட்கப்பட்டவன் என்று உனக்கு சொன்னவன் யார்? கத்த சொல்றாரு, நீ ஒருபொழுதும் அப்படி எண்ணாத. என்னை கொண்டு, என்னை அறிகிற அறிவினாலே, என் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. மதிலை தாண்டுவாய், சேனைக்குள் பாய்வாய். Amen. You are one man army. ஒரே ஆளு சேனைக்குள்ள பாய்வ. சொல்லுங்க, என்ன சொன்ன? என்ன இது 2 பேர் 4, ஒரு ஆளுக்கு 10 பேர் இருந்தாலுமா இவ இருப்பான்னுவோம். இல்ல இல்ல, சேனையே வரட்டும். அதனால நேரா போயிட்டு எங்க வார் நடந்தாங்க என்ன கொண்டு போய் விடுங்க அர்த்தம் இல்ல. பிரச்சனைகள் ஏராளமா வரும் பொழுது ஒரு தனிப்பட்ட மனுஷனா நீ நிப்ப. உலகத்துல எல்லாரும் உன்னை கைவிட்டு இருப்பாங்க, ஆனா இவரை நம்பி இருக்கும்போது எப்படி ஜெயிக்கிறேன்னா, எல்லாரும் கைவிட்டாலும் நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, தீமை என்னை அணுகாது. துர்ச்செய்தி கேட்டாலும் என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். Amen. So ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவன். ஆவிக்குரியவன் என்ன நான் உங்களுக்கு சொன்னேன். யோவான் 6:63 இயேசுநாதர் சொன்னாரு, என் வசனம் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அந்த ஆவியாயிருக்கிற வசனத்தை ஆவிக்குரியவன் வசனம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி யோசிக்கிறான். எப்படி நீங்கள் ஆவிக்குரிய விதமாக யோசிக்கிறீங்களோ, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை சிந்திக்கிறான். ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவன் ஆவிக்கேற்றபடி நடக்கிறான். மாம்சத்துக்குரியவன் கண்ணால பார்த்துட்டு காதால கேட்டுட்டு அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு அதன்படி நடக்கிறான். பயத்துல நடக்கிறான், கவலையில் நடக்கிறான், முடியாது நடக்கிறான். ஆனா ஆவிக்குரியவன் தேவனுடைய வார்த்தைக்கேற்ப தன் எண்ணங்களை மாற்றி அமைத்து யோசிக்கிற விதத்தை மாற்றி. உதாரணம் சொன்ன போன வாரம் ஆபிரகாமை குறித்து சொன்ன, 100 வயது
குழந்தை இல்லை, அவனுக்கு 100 வயசு, மனைவிக்கு 90 வயசு, கர்ப்ப செத்து போச்சு, ஸ்திரீனுடைய வழிபாடு நின்று போச்சு, இவனுடைய சரீரம் செத்து போச்சு. ஆனா அவன் என்ன பண்ணா, இப்படி இருந்தும் சொல்லுங்க, சரீரம் செத்து போனதையும் மனைவியுடைய கற்ப செத்து போனதையும் யோசிக்காம வாக்கு சொன்னாரே ஒருத்தர், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே, அப்படியே யோசிச்சான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்படி யோசிக்கிறதை யாரும் தடுக்க முடியாது. இப்ப நீங்க பாருங்க, நீங்க யோசிக்கிறத நான் தடுக்க முடியுமா? உன் புருஷனை தடுக்க முடியாது, ராஜாவே தடுக்க முடியாது, பிரைம் மினிஸ்டர் தடுக்க முடியாது, இந்த உலகத்தில் எந்த ஆர்மியும் தடுக்க முடியாது. ஏன்னா உங்க யோசிக்கிறத யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நீ பாட்டு உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க, பல யோசனை வந்துட்டே இருக்கும். இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, நீ யோசிக்கிறத பொறுத்தான் உன் வாழ்க்கையே. ஆமென். அவன் யோசிச்சான், ஏன் நான் சரீரம் செத்து போச்சுன்னு யோசிக்கணும்? என் மனைவி குழந்தை பிறக்காதுன்னு நான் ஏன் யோசிக்கணும்? சொன்னவர் நான் சாதாரண ஆளா? ஒண்ணுமே இல்லாத இந்த பூமியை, வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருளா இருந்த பூமியை பார்த்து அவர் நின்று வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னா, இந்த உலகம் உண்டாச்சுன்னா அந்த வார்த்தை இந்த உலகத்தை உண்டாக்குமானால், அந்த வார்த்தை ஒன்றுமில்லாத உலகத்தை எல்லாம் நிரப்பி இருக்குமானால், அந்த வார்த்தை அல்லவா எனக்கு வந்தது. ஆகவே ஆபிரகாம் என்ன நினைச்சா, இல்லாத இருக்கிறவர் போல் அழைத்த ஒரு தேவன் அல்லவா இவர். இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னாரே, வெட்டாந்தரை பார்த்து பூமியிலே பார்த்தவர் சொன்னார், பூக்களும் மலர்களும் செடிகளும் கொடிகளும் உண்டாக கடவுள் சொன்னவரே, ஒன்றுமில்லாத இந்த பூமியில முளைச்சு வரணும்னா, நான் செத்து போன இந்த சரீரத்தை பார்த்து அவர் சொன்னார்னா, இந்த சரீரம் என்று முழு நிச்சயமா யோசித்து யோசித்து கர்த்தரை துதிக்க துதிக்க அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆமென். அப்போ அதே போல நீங்களும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் எல்லாம் சொல்லுவோம். அப்ப ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறான். தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ப நீங்க யோசிக்க யோசிக்க தேவ வார்த்தை இப்படி சொல்லுதே, அப்படி யோசிக்கும் பொழுது நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறீர்கள். அப்ப அந்த யோசிக்கும் பொழுது, அப்படி சிந்திக்கும் பொழுது, அந்த வார்த்தை உள்ள போகும்போது உள்ள இருந்து இஷ்யூ வருது. ஒரு நல்ல மரம் கெட்ட மரம் எப்படி தெரியும்? அந்த பழத்தை பொறுத்து தான். சொல்லுவாமே, பழம் நல்லதா மரம் நல்லது. அதே மாதிரி கதை சொல்றாரு, உன் ஆவி நல்லதா இருந்தா நீ நல்ல மனுஷன். அப்ப எப்படி கனியினால் அறியும்? அந்த கனி என்ன? தேவனுடைய வார்த்தை உள்ள போக போக அதிலிருந்து இஷ்யூ வருது. மோல்டு மாதிரி, இந்த மோல்டு டை எடுத்து ஊத்த ஊத்த அந்த மோல்டு உள்ள எப்படி இருக்குது அதே மாதிரி வெளியே வந்துட்டே இருக்கு. அப்ப உள்ள சந்தோஷம் இருந்தா வெளியே சந்தோஷம் வரும். உள்ள வெற்றி அப்படின்ற எண்ணம் உள்ள இருந்தா வெளியே வெற்றி வரும். நான் பலவீனம் அல்ல பலவான் என்று நீங்க நினைச்சீங்கன்னா உள்ள இருந்து வெளியே வருது. அததான் சொல்றாரு, உள்ள இருந்து இஷ்யூ அவர்களிருந்து இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இப்ப சொல்றேன், ஏன் கர்த்தர் இந்த இதயத்துக்குள்ள வச்சார்னா, அவர் சொல்றாரு, இது உள்ள எல்லாத்தையும் நீ பெற்று உருமாற என்ன மாதிரி நீ மாறணும்படி இப்போ உன் இதயத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், சில கேபிட்டல் போட்டிருக்கேன், மூலதனம். சொல்லுவாங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்களாம் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மூலதனம் போட்டிருக்க இருதயத்தில் அவர் ஊத்தி இருக்கிறார். என்னத்தை ஊத்தினாருன்னு பார்ப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுவோம், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்லுங்கள். Are you ready? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், தேவ அன்பு என் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? என்னவா இருக்கிறாரு? அதுதான் ஊற்றப்பட்டதுன்னா உள்ள அன்பு, அந்த இயேசு உள்ள இருக்கிறார். இப்ப அந்த அன்பு நீங்க வெளியே எடுத்து காட்டும் பொழுது உங்களுடைய தோற்றம் மாறுகிறது, நீங்கள் உருமாற்றப்படுகிறீர்கள். பிக் டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு பெரிதான ஒரு உருமாற்றம் எப்பொழுது உண்டாகுதுன்னா, இருதயத்திலே ஆவியின் கனி. வேதம் சொல்கிறது, இந்த தேவன் அந்த ஆவியை உள்ள ஊற்றி இருக்கிறார், அந்த அன்பை ஊற்றி இருக்கிறார். அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது, அதை வெளிக்கொண்டு வரும் பொழுது
நீங்கள் வேறு விதமான ஒரு நபராய், அதாவது எதை வெளிப்படுத்துறீங்க அது அப்படியே இருக்கீங்க. அன்பை வெளிப்படுத்தும் போது அன்பு தேவன் அன்பு. அப்ப அன்பை வெளிப்படுத்தும் போது நீங்கள் அல்ல, அவரையே வெளிப்படுத்துறீங்க. அவரை வெளிப்படுத்தும் நீங்க எப்படி இருக்கணும், அவர் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கீங்க. ஆமென். அன்புன்னு என்னது அன்பு அப்படின்னா எனக்கு தெரியாதா? நான் ரொம்ப அன்பு உள்ளவன்னு நினைப்பீங்க. அதனால தான் வேதத்திலிருந்து பார்த்துட்டு வரேன். அன்புன்னா என்னன்னு காட்டிடுவோம். முதலாவது அன்புன்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு காட்டினேன். அன்பு என்று சொல்லும் பொழுது லவ் இஸ் நாட் ஃபீலிங், டிசிஷன், தீர்மானம், உணர்ச்சி இல்லை. நீங்க ஃபீல் பண்றீங்களா ஃபீல் பண்ணலையா அதை பொறுத்தது இல்லை, உணர்ச்சியின் அடிப்படையில் வருது இல்லை, அது ஒரு தீர்மானம். அதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது சொன்ன லவ் இஸ் நாட் a word, it is an action. அது வார்த்தையில் அல்ல, செயல். இன்றைக்கு இந்த அன்புதான் நம்மை உருமாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த அன்பை குறித்து ஆண்டவராக இயேசு சொன்னார். போன வாரம் சொன்னேன் உங்களுக்கு. இருக்கிற கட்டளையே பிரதானமானது என்னன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான். அப்ப ஆண்டவராக இயேசு சொன்னார், 2 கட்டளையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மிச்சதெல்லாம் இதுக்குள்ள அடங்குன்ட்டார். அது ஒரு பெரிய டீல். ரல்லேலூயா சொல்லுவோமே. 2 பொருள் வாங்கினால் 150 பொருள் இலவசம். சொன்னா விளங்குது. 2 வாங்கினா 150 உனக்கு கொடுக்குறேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடேங்க பார்த்து கொடுப்பான்னு மறுப்போம். அதே தான் இது. எல்லாம் வரணுமா, வெற்றி வரணுமா, குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கணுமா, போகும் இடமெல்லாம் நீங்க தலை சிறந்திருக்கணுமா, இஃப் யூ வாண்ட் லீடர்ஷிப், உங்களுக்கு தலைமை ஏற்று ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, குடும்பத்தை நல்லா ஒரு ஆண்மகனா ஒரு தலைவனா இருந்து நடத்த நினைக்கிறீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காரியத்தை கத்த சொல்றாரு. இந்த சீக்ரெட்டை கத்துக்கோ. இந்த 2 டீல், இந்த டீல இதை நீ எடுத்துக்கிட்டா மீதி எல்லாமே நீ தேடுகிற, நீ இதுவரைக்கும் நினைத்து பார்க்காத எல்லா நன்மைகளும் உன்னை விரட்டி பிடிக்கும். ஆமென். அப்ப என்ன சொல்றாரு? முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவனிடத்திலே அன்பு கூறுவாயாக. எல்லாம் சொல்லும், தேவனிடத்தில் அன்பு கூறுவேன். இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களா கையை உயர்த்தி இல்லையா சொல்லும். சரி, இப்ப உள்ள அன்பு இருக்குது. ஆமென். You know your God. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாது. எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.